ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் ஹலால் கோழிக்கடை நண்பர்கள் மற்றும் இதர நண்பர்கள் இணைந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆண்டு மாபெரும் சஹர் விருந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த சஹர் விருந்து எதற்காண்டி நடத்துகிறாங்க அப்படின்னா, ரமலான் மாதம் பிறை 17 பத்ரு யுத்தம் நடந்தனாலுங்க. அந்த பத்ரு யுத்தத்தில் உயிர்ந்த சஹாபாக்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த பனைக்குளத்தில் உள்ள மக்கள், அதாவது சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரே நாளில் ஒரு இடத்துல சஹர் செய்ய வேண்டும் அந்த என்ற உரிய நோக்கத்தோடு இந்த சஹர் விருந்து பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் நடத்திக்கிருக்காங்க. இந்த சஹர் விருந்து ஏற்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணுறாங்க. இதில் என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறுங்க. அந்த நெய்ச்சோறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கிலோ ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் மாட்டு இறைச்சி குருமா. இந்த மாட்டு இறைச்சி குருமா அந்த பனைக்குளத்தில் ரொம்ப ஃபேமஸான குருமாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிக்கறி சுக்கா 150 கிலோவில் பார்த்தீங்கன்னா கோழிக்கறி சுக்கா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தால்ச்சா பண்ணியிருந்தாங்க. இந்த தால்ச்சாவும் பனைக்குளத்தில் அவ்வளோ ஃபேமஸுங்க. இந்த குருமா தால்ச்சா அப்படின்றாவே ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஃபேமஸான ஊர் அப்படின்னா இந்த நம்ம பனைக்குளம் தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஐட்டங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த சமையல் யார் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனைக்குளத்தோட கனி அப்படிங்கிற அந்த பண்டாரி தான் பண்ணியிருந்தாங்க. வருடந்தோறும் அவங்க தான் பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சஹர் விருந்துக்கு பார்த்தீங்கன்னா உதவி செஞ்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோழிக்கடை ஹலால் கோழிக்கடை நண்பர்கள் சார்பாக சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம்.